வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கம்பெனி ஏன் சூப்பரா வளர்ந்துட்டு திடீர்னு தடுமாறுதுன்னு? இதுக்கான பதில் பெரும்பாலும் கம்பெனிக்கு வெளியே இல்ல, உள்ள தான் இருக்கு. இன்னைக்கு நாம கிறிஸ் ஜூக் மற்றும் ஜேம்ஸ் ஆலன் எழுதின தி ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டி புத்தகத்தோட உதவியோட அந்த உள் ரகசியங்களை தான் அலச போறோம். சரி, முதல்ல ஒரு ஷாக்கிங்கான உண்மையோட ஆரம்பிக்கலாம். ஒரு கம்பெனியோட வளர்ச்சி நிக்கும்போது நம்ம எல்லாரும் பொருளாதாரம், போட்டி, சந்தைன்னு வெளியில தான் காரணம்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? 85% நேரத்துல உண்மையான காரணம் கம்பெனிக்கு உள்ளேயே இருக்கிற சிக்கல்கள் தான். இந்த உள் ஆட்டத்தை நாம எப்படி ஜெயிக்க போறோம்? முதல்ல அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கான தீர்வு என்ன? அந்த தீர்வோட 3 முக்கியமான கூறுகள் என்ன? நாம எந்த தடைகளை தவிர்க்கணும்? கடைசியா நம்மளோட உண்மையான இலக்கு என்னவா இருக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுல ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. எல்லா கம்பெனிக்கும் வளர்ச்சி தான் இலக்கு. ஆனா அதே வளர்ச்சி ஒரு கட்டத்துல சிக்கல்களை உருவாக்கி ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி அந்த வளர்ச்சியே மெதுவா காலி பண்ணிடுது. இந்த நம்பரை பாருங்களேன். போன 10 வருஷத்துல 9 கம்பெனில ஒரே ஒரு கம்பெனி தான் லாபத்தோட தொடர்ந்து வளர முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த உள்ள இருக்கிற சவாலை தாண்டி ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இதிலே தெரியுது. சரி, அப்போ இந்த உள் ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு என்னதான் வழி? அதுக்கு ஆசிரியர்கள் சொல்ற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் நிறுவனர் மனப்பான்மை அல்லது ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டி. இந்த மனப்பான்மைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. ஃபவுண்டர்ஸ் இன்னும் ஆக்டிவா இருக்கிற கம்பெனிங்க மத்த கம்பெனிகளை விட 3 மடங்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதாம். இது ஏதோ சின்ன வித்தியாசம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டிங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான நம்மளால செயல்படுத்த முடியற 3 விஷயம்தான். முதல்ல, கிளர்ச்சியாளரோட நோக்கம். இது வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, சந்தையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், வாடிக்கையாளரோட ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கணுங்கிற ஒரு வெறித்தனமான குறிக்கோள். இதுதான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற சக்தி. உதாரணத்துக்கு ஐக்கியாவோட நோக்கத்தை எடுத்துக்கோங்க. அவங்க குறிக்கோள் என்ன? பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நல்ல டிசைன்ல குறைஞ்ச விலையில பொருட்களை கொண்டு சேர்க்கணும். ரெண்டாவது விஷயம், உரிமையாளரின் மனநிலை. சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி காசை நம்ம சொந்த காசு மாதிரி பார்க்கறது. தேவையில்லாத ரூல்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா முடிவெடுக்கிறது. இந்த மனநிலை தான் ஒரு கம்பெனியை சுறுசுறுப்பா வச்சிருக்கும். இத சூப்பரா பண்ற ஒரு கம்பெனி தான் உலக புகழ்பெற்ற பியர் நிறுவனமான AB InBev. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெயிட்டர்ஸை உருவாக்கல, ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸை உருவாக்குறோம்னு. அதாவது ஒவ்வொரு ஊழியரும் ஒரு ஓனர் மாதிரி பொறுப்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப நாம பார்க்க போற 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி குழு மேல ஒரு தீவிரம். அதாவது கஸ்டமர் கூட நேரா பழகுற ஊழியர்களுக்கும் பிசினஸோட சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கும் பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்கறது. ஓபராய் ஹோட்டல்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்தை கேளுங்களேன். ஒரு கெஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லாத அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறப்போ அங்க வேலை செய்யற ஒரு ஊழியர் மேனேஜர் கிட்ட கேட்காமலேயே கம்பெனி காசுல ஒரு சால்வா வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா கஸ்டமரோட அனுபவத்தை உருவாக்குறதே அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இந்த ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டிங்கிற டூல் பாக்ஸை நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணணும்னு பார்க்கலாமா? வளரும்போது எல்லா கம்பெனியும் சந்திக்கிற 3 பெரிய தடைகள் இருக்கு. பொதுவா கம்பெனிங்க இந்த நெருக்கடிகளை ஒண்ணு பின்னாடி ஒண்ணா சந்திக்கும். முதல்ல ஓவர்லோட், அதாவது வளர்ச்சி வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறது. ரெண்டாவது ஸ்டால் அவுட், அதாவது கம்பெனி ரொம்ப பெருசாகி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வேகம் குறைஞ்சு முடங்கி போறது. கடைசியா ஃப்ரீ ஃபால், உங்க பிசினஸை அவுடேட் ஆயிடுற ஒரு பயங்கரமான நிலைமை. இந்த ஓவர்லோடுக்கும் ஸ்டால் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓவர்லோடுங்கிறது உங்க வெற்றிக்கு நீங்க ஈடு கொடுக்க முடியாத நிலைமை. ஆனா ஸ்டால் அவுட்டுங்கிறது நீங்க உருவாக்குன சிஸ்டமே உங்க வெற்றிக்கு எதிரியா மாறுற நிலைமை. ஆனா இது எல்லாத்தையும் விட ஆபத்தானது இந்த ஃப்ரீ ஃபால் தான். வெளி உலகம் வேகமா மாறிடும், ஆனா நீங்க மாறாம அப்படியே இருப்பீங்க. அப்போதான் இந்த பிரச்சனை வரும். சார்ல்ஸ் ஸ்வாப்ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு இதுதான் நடந்துச்சு. அவங்க கோர் கஸ்டமர்ஸை மறந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தினதால அவங்களோட கஸ்டமர் லாயல்டி ஸ்கோர் -34க்கு போயிடுச்சு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு மோசம். சரி, இந்த மாதிரி நெருக்கடிகள்ல இருந்து தப்பிக்கிறது எப்படி? அதுக்கு ஆசிரியர்கள் சொல்ற ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டி மேப்ல ஒரு குறிப்பிட்ட பாதையில நாம பயணிக்கணும். பொதுவா கம்பெனிங்க ஒரு சுறுசுறுப்பான கிளர்ச்சியாளரா ஆரம்பிக்குது. ஆனா வளர வளர ஒரு மெதுவான அதிகார வர்க்கம் நிறைஞ்ச கம்பெனியா மாறுற ஆபத்து இருக்கு. நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும்னா, ஒரு அளவிலான கிளர்ச்சியாளர், அதாவது ஸ்கேல்டு இன்சர்ஜென்ட்டா மாறணும். சிம்பிளா சொன்னா, பெரிய கம்பெனியோட பவரையும் ஒரு ஸ்டார்ட் அப்போட வேகத்தையும் ஒன்னா வச்சிருக்கிறது. இங்கேதான் வெற்றியோட உண்மையான அர்த்தமே அடங்கியிருக்கு. சும்மா பெருசா வளர்றது மட்டும் வெற்றி இல்ல, அந்த வளர்ச்சி கூடவே ஒரு ஸ்டார்ட் அப்புக்குரிய வேகத்தையும் தக்க வச்சுக்கிறது தான் உண்மையான வெற்றி.
இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பா மீண்டு வர முடியும். கம்பெனிங்க வேணும்னே திட்டமிட்டு இந்த ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டியை திரும்பவும் கொண்டு வர்றது மூலமா தங்களை காப்பாத்திக்க முடியும். ஓவர்லோடுக்கு ஃப்ரண்ட்லைன்ல கவனம் செலுத்துறது, ஸ்டால் அவுட்டுக்கு பழைய கொள்கைகளை திரும்ப கொண்டு வரது, ஃப்ரீ ஃபாலுக்கு கஸ்டமர் மேல திரும்பவும் கவனம் செலுத்துறதுன்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம இத பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சா உங்க கம்பெனி அல்லது உங்க டீம் இந்த 3 விஷயங்கள்ல, அதாவது நோக்கம், உரிமையாளர் மனப்பான்மை, முன்னணி குழு மேல இருக்கிற கவனம், இதுல எவ்வளவு மார்க் வாங்கும்? கடைசியா உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். நாளைக்கு உங்க டீம்ல இந்த ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த உங்களால என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்ய முடியும்? அது ஒரு ஃப்ரண்ட்லைன் ஊழியர் சொல்றத காது கொடுத்து கேட்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு தேவையில்லாத ரூல்ஸை தூக்குறதா இருக்கலாம், இல்ல உங்க டீமோட உண்மையான நோக்கம் என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கலாம். உங்க உள் ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன அடியை நாளைக்கு எடுத்து வைங்க.